ஸ்பான்சர் பை மோட் ஸ்மார்ட் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே வாங்கலாம். இதில் நம்ம வீட்டுக்கு அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சாமான்கள் அனைத்தும் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே நம்ம இதில் குறைஞ்ச விலையில் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இது மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்களோட ப்ரைஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்களோட இந்த ஆன்லைன் ஷாப்பிங்களும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களை பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம போட்ட 3 டேஸ்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே சாமான் வந்துடும். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஆன்லைன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரியான உணவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறோமான்னு பற்றி இதில் ஒரு வீடியோவை பார்க்கலாம். இதில் நம்ம முதலாவதாக எடுத்துக்கிறது முட்டை பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதாவது பெரியவங்க ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டையை எடுத்துக்கலாம், அளவோடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு முட்டையை கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு மாந்தை ஏற்படும். அதனால் இந்த குறை இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் அளவோடு கொடுங்க. அது மட்டும் இல்லை, முட்டையில் புரதம் அதிகமாக இருக்குது. இது பெரியவங்களுக்கு தசை பிடிப்புகள் எதனா ஏற்பட்டுச்சுன்னா இந்த முட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ ரொம்ப நல்லது. அதாவது தினமும் முட்டையை 1லேருந்து 2 முட்டை பெரியவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறனால, சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கனால அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். அதை பற்றி பயம் இல்லை. என்ன ஒன்றுனா, பெரியவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க மட்டும் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. 2வதாக வாழைப்பழம். இதில் பொட்டாசியம் அதிகமாக, நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால, விட்டமின் B6 அதிகமாக இருக்கனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டோன்னா 3வதாக எடுத்துக்கிட்ட பழம் அவகோடா. இது இதய நோய்க்கு ரொம்ப நல்லது. இதில் நல்ல கொழுப்பும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கனால, அது மட்டும் இல்லை பொட்டாசியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கனால நம்ம இதய நோய்க்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவாகவும் கருதப்படுகிறது. அதனால் பெரியவங்க நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். 4வதாக பேரிச்சம்பழம் எல்லாருக்குமே தெரியும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லை, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கனால ஒரு நாளைக்கு நம்ம 2லேருந்து 3 பேரிச்சம்பழத்தை நைட்டு பாலில் ஊற வச்சு அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு எல்லா வித நோய்களையும் குறைக்குமா. இது அறிவியல் பூர்வமாக பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறோமோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். 5வதாக இஞ்சி. எல்லாருக்குமே தெரியும், நம்ம பெரியவங்க சமையலில் அதிகமாக சேர்ப்போம். இது செரிமான கோளாறையும் சரி செஞ்சுகிறது. நமக்கு அதாவது வாந்தி வந்துச்சுன்னா குமட்டல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே தெரியும், நம்ம தயிர் அதிகமாக சேர்த்துப்போம். தயிர் அதாவது கெட்டி தயிர் அதிகமாக சேர்த்துட்டோன்னா இதில் புரதமும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எலும்புக்கும் ரொம்ப பலுப்படுத்தக்கூடியது. தினமும் கெட்டி தயிரையும் சேர்த்துக்குங்க, நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. நான் இத்தனை வகையான பொருட்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.